Welcome to my channel Set Talks. செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நம்மளோட பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் சேமிப்பது நல்லதா லாபமா அப்படிங்கிற வீடியோவை நான் 2 பார்ட்டாக உங்களுக்கு போடுறேன். ஸோ இதுதான் பார்ட் 1 வீடியோ. இதில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா என்ன, இதில் என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யணும், இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ட் 1 வீடியோலையும், பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சுருக்கிறதுனால நம்மளை எந்தெந்த விதத்திலலாம் அந்த பணம் போகும், அதெல்லாம் எப்படி தடுக்கிறது, நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணத்தை எப்படி நல்ல பிரகாரமாக எந்த நஷ்டமும் இல்லாமல் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். 2 வீடியோவும் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி சாயங்காலம் 6:30 மணிக்கு இந்த வீடியோ வரும். பார்ட் 2 வீடியோ 7:30 மணிக்கு வரும். எப்போதும் போல் 8:30க்கு நம்மளோட சேவிங்ஸ் ரிலேட்டடான 3வது வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைனா எஸ்பி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மிடில் கிளாஸ் ஆன நம்மளில் நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்போம். மாதம் சம்பளம் வந்த உடனே செலவுக்கு பணம் போக கொஞ்சம் பணத்தை எடுத்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணத்தை சேமிச்சுட்டு வருவோம். முன்னாடியெல்லாம், அதாவது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கே 8% வட்டி கொடுத்த காலங்கள்லாம் இருக்குது. அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்கில் பணம் இருந்தால் சேஃப்டி, ஏன்னா வீட்டில் கையில் இருந்தால் நம்ம என்ன செஞ்சுருவோம், செலவு பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு பேங்க்கில் பணம் போட்டு வைக்கிறது. அந்த பேங்க் பேலன்ஸ் அதிகமாகிட்டே வர்றது. பேங்க் பேலன்ஸ் தான் ஒருத்தரோட ஸ்டேட்டஸையே குறிக்கும். ஆனால் இப்போ பேங்க்கில் பணம் வைக்கிறதே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சேஃப்டி அப்படிங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிற அடிப்படை தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். பியூர் சேவிங்ஸ் அக்கௌண்ட், 3 டைப் ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பியூர் சேவிங்ஸ் அக்கௌண்ட். உண்மையான ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா என்ன, அதை பார்த்திங்கன்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை எந்த ஒரு இண்டிவிஜுவல் தனிநபர் ஒரு கணக்காக ஆரம்பிக்கலாம். ஒரு வங்கியில் போய் நம்ம ஒரு தனிப்பட்ட நபராக இந்த கணக்காக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஆரம்பிக்கலாம். 3 டைப் ஆஃப் பேங்க் இருக்குது. நம்ம தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், நேஷ்னலைஸ்டு பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க்கு, அதுக்கப்புறம் மைக்ரோ இல்லைனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குன்னு சொல்லுவாங்க. 3 டைப் ஆஃப் பேங்க் இருக்குது. நம்ம பொதுவாக எல்லாருமே ப்ரைவேட் பேங்க்கை விட நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்போம். சேவிங்ஸ் அக்கௌண்ட் எந்த ஒரு தனிநபரும் ஆரம்பிக்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறப்பே சொல்லிடுவாங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அது போக தான் உங்களோட சேவிங்ஸ், அதாவது 1000 ரூபாயிலிருந்து 25,000 வரைக்கும் மினிமம் பேலன்ஸ் ஒவ்வொரு பேங்க்குக்கும் மாறுபடும். பொதுவாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இருக்கும். அதாவது இப்போ நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 1000 ரூபாய் கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. 1000 ரூபாய்க்கு அப்புறம் நம்ம சேமிக்கிறது தான் நம்ம கணக்கில் இருக்கும். அந்த 1000 ரூபாய் கம்மியாச்சுன்னா பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது நஷ்டமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த 1000 ரூபாய் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும். அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேமிச்சுக்கிட்டே வரலாம். மினிமம் 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ்னால் அந்த 1000 ரூபாய் ஒவ்வொரு நாளும் மெயின்டைன் ஆகணும். 10,000 ரூபாய்னா 10,000 ரூபாய் மெயின்டைன் பண்ணணும். 25,000 ரூபாய் சில ப்ரைவேட் வங்கிகள்லாம் மினிமம் பேலன்ஸே 25,000 ரூபாய் வரைக்கும் இருக்க சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டை எப்போதுமே அக்கௌண்ட்டில் மெயின்டைன் ஆகிற மாதிரியே நம்ம பார்த்துக்கணும். இது பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை மிக அடிப்படையான விஷயம். ஸோ யாருனாலும் ஓப்பன் பண்ணலாம். மினிமம் பேலன்ஸை கம்பல்சரி மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம எப்போ பணம் போடுவோம், ஒரு மிடில் கிளாஸாக மாதம் சம்பளம் எடுத்தோன்னா பட்ஜெட் அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கா, கொஞ்சம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு வச்சுட்டு வரலாம். இல்லை ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு, நம்ம எப்போயாவது ஒரு தேவைப்படும், ஒரு 6 மாதம் சம்பளத்தை எமர்ஜென்சி ஃபண்டாக நம்ம வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு அரியர்ஸ் வருது, ஆஃபீஸில் ஒரு அரியர்ஸ் வருது, ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் அரியர்ஸ் வருது, ஒரு போனஸ் வருது, கையில் இருந்தால் உடனே செலவாயிடும். ஸோ அதை அப்படியே அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வச்சுக்கலாம். சில சமயம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது நம்ம வீட்டில் கிஃப்ட் கொடுப்பாங்க, பண்டிகைக்கு, பிறந்த நாளைக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம அப்பா அம்மா நம்மளை ப்ளஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய காசு ஒரு 1000 ரூபாய் 2,000 ரூபாய்னா அதெல்லாம் வீட்டில் வச்சுக்கூடாது. அப்பப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு ஒரு அமௌண்ட் சேர்ந்துக்கிட்டே வரும். அதுக்கு நமக்கு கொஞ்சம் வட்டியும் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் பணத்தை வச்சுக்காமல் ஒரு சேஃபாக ஒரு இடம் வேணும் அப்படின்னா பேங்க்கை தான் நம்ம ஒரு மிடில் கிளாஸாக ப்ரிஃபர் பண்ணுவோம்.
மோஸ்ட்லி பேங்க் ஆப் வந்திருக்கு, இன்டர்நெட் பேங்க் ஆப் இருக்குது. ஸோ இது மூலமாக நமக்கு நம்ம அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் ஏறினா நமக்கு மெசேஜ் வந்துடும், எடுத்தாலும் மெசேஜ் வந்துடும். ஸோ அப்போ நம்ம சேஃபாக நம்மளோட அமௌண்ட்டோட அப்டேஷனோடு இருந்துகிட்டே இருக்கலாம். மெசேஜஸ்லேருந்து ஆப் மூலமாக நம்ம பேங்க்கில் பரிவர்த்தனை பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக போயிடுச்சு இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவல்லலாம் இருக்காது. மினிமம் 2%லேருந்து 7% வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க. ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 3 to 4% தான் வந்து எல்லா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த பேங்க்கில் வரும். 2-3 ப்ரைவேட் பேங்க்கில் 7% வரைக்கும் கொடுக்குறாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கே. ஸோ அந்த வட்டியை வந்து குவார்ட்டர்லி அதாவது ஒரு வருஷத்துக்கு 4 தடவை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து வட்டி வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஒவ்வொரு 3 மாதம் முடிவில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கான வட்டி 4%னா எவ்வளோ வட்டியோ 4% கால்குலேட் பண்ணி போட்டுருவாங்க. அப்போ நமக்கு ஏதோ ஒரு சின்ன வட்டியாவது கிடச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம வீட்டில் வச்சுருந்தோன்னா அந்த வட்டி வந்து நமக்கு கிடைக்காது, கண்டிப்பாக வந்து கிடைக்காது. ஸோ இப்போ இதே வந்து நீங்கள் ஒரு 100 ரூபா வச்சுருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4 ரூபா வட்டி கிடைக்குது. இப்போ 1000 ரூபாய்னா எவ்வளோ கிடைக்கும்? 4% வச்சா 40 ரூபா, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ வீட்டில் வந்து நம்ம வைக்கிறத விட பேங்க்கில் வைக்கிறதுக்கு தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். திருட்டு பயத்துலேருந்து எதுவுமே இருக்காது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். சரி, இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம எவ்வளோ ரூபானாலும் பணமாக வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது. மேக்ஸிமம் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கலாம். பணம் வந்து டெபாசிட் பண்ணுறது 10 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த 10 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களோட நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன், இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பேங்க் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கொடுப்பாங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு தக்க ஒரு ஆதாரத்தையும் பதிலையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது பிரச்சனை இருக்காது. இல்லைனா வருமான வரி கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ மேக்ஸிமம் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம என்ன செஞ்சக்கூடாது, வச்சுக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லை. அப்போ நம்மளோட அமௌண்ட்டுக்கு வந்து பாதிப்பாக ஆரம்பிச்சிடும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது எல்லா விஷயங்களும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், சேலரி அக்கௌண்ட், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. சேலரி அக்கௌண்ட் அப்படிங்கிறது அதுவுமே கிட்டத்தட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி தான். நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அதில் வந்து மினிமம் பேலன்ஸ்னு எவ்வளோ மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு சேலரி கிரெடிட் ஆகிக்கிட்டே இருக்கணும். இதுதான் ரூல். நீங்கள் சேலரி எடுத்து செலவு பண்ணிக்கலாம். ஜீரோ பேலன்ஸ் இருந்தால் கூட அது வந்து அதுக்கு எந்த விதமான ஃபைனோ சார்ஜோ இருக்காது. அதே மாதிரி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் ₹0 மெயின்டைன் பண்ணிக்கலாம். எந்த மினிமம் பேலன்ஸ் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் சேலரி அக்கௌண்ட்டில் பொறுத்த மட்டும் சேலரி கம்பல்சரி விழுந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு வேலையை விட்டு வேறு கம்பெனிக்கு போயிட்டீங்க, அங்கே வேறு ஒரு சேலரி அக்கௌண்ட்னா இந்த சேலரி அக்கௌண்ட்டில் 3 மாதம் இல்லை 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. சம்பளம் விழலை அப்படின்னா டக்குன்னு அந்த சேலரி அக்கௌண்ட்டு என்னவா மாறிடும், நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக மாறிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆகும். அப்படி இல்லைன்னா அதுக்கான ஃபைன் வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ், நன்மைகள் தீமைகளை பற்றி பார்ப்போம். அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சேஃப்டி. கையில் வந்து நம்ம பணம் இருந்தால் செலவு பண்ணிடுவோம். வீட்டில் வந்து ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக வீட்டில் வச்சுருந்தோம்னா ஒரு திருட்டு பயம் இருக்கும். ஸோ திருட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே பேங்க்கில் இருந்தால் சேஃப்டி. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டாவது இன்ட்ரெஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம கையில் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் கையில் வச்சுருக்கோன்னா அனாவசியமாக செலவு பண்ணியிருப்போம். இதே பேங்க்கில் இருந்துச்சு அப்படின்னா போய் பணத்தை பேங்க்லேருந்து எடுத்து இல்லை ஏடிஎம் போய் பணம் எடுத்து செலவு பண்ண யோசிச்சுட்டு விட்டுருவோம். ஸோ நம்மளை அறியாமலே நம்மளோட செலவுகள் வந்து பேங்க்கில் இருக்கிறதுனால குறையுது. டெபாசிட் மிஷினை யூஸ் பண்ணி பணத்தை நம்ம அக்கௌண்ட்டில் பணம் போட்டுக்கலாம். இல்லை நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தில் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா ஜிபே மூலமாகவோ இல்லை நெட் பேங்கிங் மூலமாகவோ மொபைல் ஆப் மூலமாகவோ ஈஸியாக மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பணம் எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி பணம் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அக்கௌண்ட்டில் போடுற பணம் வட்டி கிடைக்கிது, அது அப்படியே நமக்கு லாபமானு கேட்டால் இல்லை, நிறைய சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. நம்ம பணம் நம்ம அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய சார்ஜஸ் இருக்குது. நம்ம பண்ணக்கூடிய சில தப்புகள்னாலையும் நமக்கு சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. இந்த சார்ஜஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கக்கூடாது, நான் போடுற அமௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் அதுக்கான வட்டி சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்?
ஸோ இது எல்லாத்தையுமே பார்ட் 2 வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ எப்படின்னா சார்ஜஸ் வருது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளோட கடமை. ஸோ இதை இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 வீடியோவில் சார்ஜஸ் பற்றியும் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.